புரோட்டா சால்னானா யாருக்கு தான் பிடிக்காது? எல்லோருக்குமே பிடித்த உணவு தான் புரோட்டா. இப்போ நம்ம அந்த சால்னா வந்து கடையில் நம்ம பார்சல் வாங்கி பிரிக்கும் போது இருக்கிற ஒரு வாசனை, ஆஹா என்ன ஒரு அற்புதமாக ஒரு வாசனை! அதே மாதிரி தான் ருசியும். அந்த ஹோட்டல் சுவை வாசனையும் ருசியும் மாறாமல் எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக வைக்கலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புரோட்டா சால்னா, அதாவது ஹோட்டலில் கிடைக்கிறதான எம்டி சால்னா எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, சிறிதளவு கல்பாசி. நமக்கு இந்த சால்னாவில் அதிக வாசனையை தரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்பாசி. கண்டிப்பாக நம்ம இந்த சால்னா செய்யும்போது கல்பாசி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட சால்னா நல்ல ஒரு வாசனையை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த எண்ணெயிலே வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த சால்னா பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டா, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி உணவுகளுக்கு ஏற்ற ஒரு சால்னாவாக வந்து இருக்கும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த இலை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி நல்ல பழுத்த பழமாக வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதிகமாக வந்து நம்ம தக்காளி சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம் அப்படின்னா சால்னா வந்து புளிப்பு தன்மையாக காணப்படும். அதனால் நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியும் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டால் போதும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விடுவோம். இப்போ வதங்கி வந்துருச்சு. நம்ம இந்த சால்னாக்கு தேவையான மசாலா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஹீட்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சில்லளவு தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது கூடவே சேர்த்து அரைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 10 முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கிறதுனால சால்னா வந்து நமக்கு நல்ல ஒரு திக்னஸ் வந்து கிடைக்கும். ஒருவேளை உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சால்னாக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்திற்கு தனி மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் அளவு. குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதிக காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கம்மியாக சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கல்லுப்பு, இந்த சால்னாக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விடுவோம். நான் வைக்கிறதான அளவுகளின்படி வச்சிங்க அப்படின்னா தாராளமாக 3 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் கூட்டி வைக்கிறதா இருந்தால் இதிலிருந்து அளவுகளை கொஞ்சம் கூட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலாத்தூள் எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி வச்சதான இந்த தேங்காய் விழுதை நம்ம சேர்த்துருவோம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் ரொம்ப தண்ணியாக வேண்டாம், திக்காக வேணும் அப்படிம்பாங்க. திக்காக வேணுங்கிறவங்களுக்கு கம்மியான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சால்னா வந்து தேவைப்படுறவங்க கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே வந்து ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா கொதித்து வரும்போது உங்களுக்கு லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக நமக்கு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா போதும். அழகாக நமக்கு ஹோட்டல் சுவை மாறாமல் அதே ருசியோட வாசனையோட
நமக்கு சால்னா ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட ஹோட்டல் சால்னா ரெடி ஆயிருச்சு. இப்போ மல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தூவி விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். எம்டி சால்னா ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அதே மாதிரி மனமும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கிறது. ருசியும் ஹோட்டல் சுவை மாறாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.